சிசிலி ட்ரீட்ஸ் ராபியா சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறேங்க. இன்றைக்கி நம்ம பார்த்துட்டு இருக்க வீடியோ என்ன தெரியுங்களா? ஒரு அவரைக்காய் சேர்த்து அவரைக்காய் கடலைப்பருப்பு கூட்டு, அப்புறம் உப்பு கண்டத்தில் வந்து ஒரு கபாபுங்க. உப்பு கண்டத்துக்குள்ளே இப்படி கூட செய்யலாங்க. அந்த அவ்வளோ சூப்பராக இருக்கும். இன்னும் 2, 3 விதம் கூட செய்யலாம். இன்றைக்கி நான் வந்து உப்பு கண்டத்தில் நம்ம ஃப்ரெஷ் கறி வச்சு செய்கிற மாதிரி நான் செஞ்சுருக்கேன். இது எப்படி செய்தோம் அப்படி சொல்லிட்டு பார்க்கலாம். இது வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த உப்பு கண்ட கறி வந்து. அப்புறம் வந்து ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு கடலைப்பருப்பு கூட்டு தான் செய்ய போகிறோம். அப்போ அதுக்கடுத்து நம்ம உப்புக்கொண்டை எப்படி செய்யுது பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு நான் வந்து ஒரு 100 கிராம் கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன். இந்த 100 கிராம் கடலைப்பருப்பை வந்து நல்லா கழுவிட்டு, இப்போ ஒரு குக்கரில் சேர்த்தரலாம். சேர்த்துட்டு 2 விசில் விட்டு நான் வந்து எடுத்துக்க போகிறேன் இப்போ இத. ஒரு 2 தண்ணி இல்ல 3 தண்ணி விட்டு கழுவிக்கோங்க. அந்த பச்சை வாசனை போறணும். அது இல்லன்னா அதில வந்து ஒரு கவுச்ச வாடை இருக்கும் அதனால. இப்போ நம்ம அதில அந்த கடலை பருப்புலேட்டு ஒரு தக்காளி, ஒரு 5 பல்லு பூண்டு, அடுத்து ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் 1 சேர்த்துட்டு, அது முங்குற அளவு கொஞ்சமாட்டு கொஞ்சம் மேலே வர மாரி தண்ணி ஊத்திக்கணும். தண்ணிய ரொம்ப அதிகமா விட்டுறாதீங்க. அப்புறம் வெளியில எல்லா தண்ணியும் வந்துரும். அந்த மாரி இந்த அளவுக்கு தண்ணி ஊத்திட்டு, இப்போ நம்ம இத ஒரு 2 விசில் விட்டு எடுத்துக்கலாம். இப்ப பாருங்க நம்ம ஒரு 2 விசில் விட்டு நம்ம இப்ப இத எடுத்தாச்சு. இந்த அளவுக்கு வெந்திருக்கு. இப்ப நம்ம என்ன செய்றோம்னா, ஒரு 150 கிராம் அவரைக்காய் வந்து சேர்த்துக்கிறேன் நான் வந்து. நல்லா அந்த நாரெல்லாம் எடுத்துட்டு, இந்த அளவுக்கு ரொம்ப பொடியா வந்து கட் பண்ணாதீங்க. இந்த அளவுக்கு மீடியம் சைஸா கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணி இத சேர்த்துக்கணும். இத சேர்த்துட்டு இப்ப இதுல நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். அடுத்து வீட்ல ரெடி பண்ண கறி குழம்பு மசாலா வந்து சேர்த்துக்கிறேன். நான் வந்து கறி மசாலான்னு சொல்லுவோம். அந்த மசாலா வந்து சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இப்போ அது வந்து ஒரு 1 ஸ்பூன் பெரிய ஸ்பூனுக்கு 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அடுத்து 1 ஸ்பூன் மிளகாத்தூள் வந்து சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு திரும்ப வந்து இத ஒரு விசில் விட்டு எடுத்துக்கலாம். இப்போ ஒரு விசில் விட்டு எடுத்துட்டு, இப்போ பார்க்கலாம் இத. பாருங்க நல்லா வெந்திருக்கு. இப்போ நம்ம என்ன செய்றோம்னா, இதில தேங்காய் வந்து சேர்த்துக்கிறோம். அரைச்ச தேங்காய் சேர்த்துக்கோங்க. தேங்காய் எவ்வளோ சேர்த்துக்கன்னா, ஒரு 2 இந்த மாரி ஸ்பூனுக்கு ஒரு 2 ஸ்பூன் தேங்காய் வந்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இந்த தேங்காய் பச்சை வாசனை போகணும்ல, அது வந்து நம்ம தாளிச்சுட்டு, அதுக்கப்புறம் நம்ம வந்து கொதிக்க விட்டுக்கலாம். இப்போ தேங்காய் சேர்த்தாச்சு. இப்போ இந்த குழம்ப வந்து நம்ம தாளிச்சிடலாம். ஒரு பாத்திரம் வச்சிருக்கேன். இதில வந்து கொஞ்சமா எண்ணெய் ஊத்திக்கலாம். எண்ணெய் ஊத்திட்டு அடுத்து கடுகு, சீரகம் வந்து தாளிப்புக்கு வந்து போட்டுட்டு, இப்போ இது நல்லா பொரிஞ்சதுக்கு பிறகு இதில கொஞ்சம் வெங்காயம், ஒரு சின்ன துண்டு வெங்காயத்த பொடி பொடியா கட் பண்ணிக்கணும். கட் பண்ணிட்டு இதில சேர்த்துக்கங்க. சேர்த்துட்டு இந்த வெங்காயம் வந்து நல்லா பொன்னிறமா நல்லா வதங்கணும். நல்லா வதங்குனதுக்கு பிறகு இதில ஒரு 1/4 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இது சேர்த்து நல்லா வதக்கிட்டு இதில கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கடலைப்பருப்பு வாயுங்கிறதுனால நம்ம பூண்டும் சேர்த்துருக்கோம். கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் வந்து சேர்த்துருக்கோம். இப்போ கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு, இதில நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு குழம்ப வந்து ஊத்திக்கணும். குழம்ப ஊத்திட்டு ஒரு கொதி வந்ததுக்கு பிறகு குழம்ப வந்து ஆஃப் பண்ணிடுங்க. இந்த அவரைக்காய் கடலைப்பருப்பு கூட்டு வந்து ரொம்ப சூப்பரா டேஸ்ட்டா நல்லாருக்கும். ரொம்ப தனியா வைக்கக்கூடாது. தனியா வச்சீங்கன்னா நல்லா இருக்காது. கெட்டியா இருக்கணும். அப்பதான் குழம்பு வந்து நல்லா இருக்கும். அடுத்து நம்ம என்ன செய்ய போறோம்னா, உப்புக்கண்டம் வந்து சேர்க்கிறோம். உப்புக்கண்ட கறி வந்து சேர்க்கிறோம். நான் வந்து ஒரு 10 துண்டு உப்புக்கண்டத்த வந்து ஒரு 2 மணி நேரம் நீங்க என்ன செய்யுங்க, நீங்க இப்ப செய்ய போறீங்கன்னா, காலைல எந்திக்கிறீங்களா, எந்திய பிறகுட்டு நீங்க தண்ணீல வந்து இந்த உப்புக்கண்டத்த ஊற போட்டுருங்க. நல்லா கழுவிட்டு ஊற போட்டுருங்க. ஊற போட்டுட்டு இத என்ன செய்யணும்னா, சின்ன சின்ன துண்டா கட் பண்ணிக்கணும். நம்ம கறி எப்படி கட் பண்ணுவோம், அத மாரி ஊறுனதுக்கு பிறகு சின்ன சின்ன துண்டா இதில கட் பண்ணிக்கணும். இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கங்க. கட் பண்ணிட்டு ஒரு 2, 3 தண்ணி விட்டு நல்லா கழுவிக்கங்க. ஏன்னா, இதில உப்பு அதிகமா இருக்கும். நம்ம இத செய்யும்போது நம்ம வந்து உப்பு சேர்க்கக்கூடாது. இப்போ வந்து நல்லா கழுவி எடுத்துக்கலாம். இப்ப பாருங்க கழுவி எடுத்துட்டு இந்த பீஸ் மாரி நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். தண்ணிய சுத்தமா வடிச்சிடுங்க. வடிச்சிட்டு இப்ப நம்ம மசாலா வந்து இதில வந்து சேர்த்துக்கலாம். நம்ம வீட்ல ரெடி பண்ண மசாலா கூட சேர்த்துக்கலாம். நம்ம பொரிக்கிறதுக்கு என்ன மசாலா செய்வோமோ அது. உப்ப தவிர மித்த எல்லாமே சேர்த்துக்கங்க. இப்ப நான் ஒரு 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துருக்கேன்.
அடுத்து வந்து கொஞ்சமாக மஞ்சத்தூள் வந்து சேர்த்துக்கிறேன். அடுத்து கபாப் மசாலா ஆச்சி சக்தி இந்த எந்தாச்சும் ஒரு கபாப் மசாலா இருந்துச்சுன்னா ஒரு 1 1/2 ஸ்பூன் 2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அடுத்து வந்து மிளகாத்தூள். மிளகாத்தூள் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு பாதி அளவு சேர்த்துக்கோங்க. ஒரு 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்களேன். அதோட கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. கண்டிப்பா நீங்க வந்து உப்பு சேர்க்கவே செய்யாதீங்க. ஆனா காரம் வந்து நல்லா வேணுங்கிறவங்க காரம் சேர்த்துக்கோங்க. இல்லைங்கன்னா கொஞ்சமா சேர்த்துக்கோங்க. ஏன்னா எல்லாமே அதில இருக்கும். இப்ப இதில கருவேப்பிலை, எண்ணெய் வந்து ஒரு பொரிக்கிற அளவுக்கு ஒரு 4, 5 ஸ்பூன் ஊத்திக்கோங்க. ஊத்திட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இதில. உப்பு கண்டிப்பா சேர்க்காதீங்க. ஏன்னா இதில வந்து நம்ம இப்ப பார்த்தா உப்பு தெரியாது. ஏன்னா அந்த கறியில வந்து உள்ளாந்த உப்பு இருக்கும். அதனால நம்ம செஞ்சுட்டு அதுக்கப்புறம் உப்பு இல்லன்னா போட்டுக்கலாம். ஆனா இப்ப உப்பு போட்றாதீங்க. இப்ப இந்த பாருங்க நல்லா மசாலா, கபாப் மசாலா, மிளகாத்தூளு, எண்ணெய், கருவேப்பிலை, இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்ப இத நம்ம என்ன செய்ய போறோம், குக்கர்ல வந்து ஒரு 6 விசில் விட்டு எடுத்துக்கிறோம். ஏன்னா இது 1 விசில் 2 விசிலுக்குலாம் வேகாது. நல்லா ஊறிட்டு தான். ஆனா அவ்வளோ சீக்கிரம் வேகாது. நம்ம கறியே வேக லேட்டா இது உப்பு கண்டம்ல ஒரு 6 விசில் 7 விசில் விட்டு இத வேக வச்சு எடுத்துக்குருவோம் இப்போ. இப்ப நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ இத குக்கர்ல சேர்த்து வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்ப பாருங்க இது நல்லா ஒரு 6 விசில் 7 விசில் விட்டு நான் வேக விட்டு எடுத்துக்கிட்டேன். எடுத்ததுக்கப்புறம் ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க. விட்டுட்டு இதில சேர்த்துட்டு ஒரு நிமிஷம் நம்ம கிளறி விட்டுக்கலாம் அவ்வளோதான். நீங்க வந்து அடுப்புல போட்டு இத வந்து ரொம்ப இது பண்ண வேண்டாம். ஏன்னா இது நல்லா வெந்துடுச்சு இது வந்து. அதனால ஒரு நிமிஷம் மட்டும் அடுப்புல போட்டுட்டு இந்த மாதிரி கிளறி விட்டுக்கோங்க. அப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. இது பாருங்க எப்படி வெந்திருக்கு பாருங்க. பாருங்க சூப்பரா வெந்திருக்கு. ரொம்ப டேஸ்ட்டாவும் இருந்துச்சு. நம்மளுக்கு அந்த அளவுக்கு கறி இருந்த டேஸ்ட் அந்த மாரி இல்லனாலும், ஆனா அதே மாரியே நல்லா இருந்துச்சு. நம்ம பச்சைக்கறி எப்படி செய்வோம் நம்ம கபாப்லாம், அதே மாரி டேஸ்ட் வந்து நல்லா அல்டிமேட்டா சூப்பரா இருந்துச்சு. கண்டிப்பா நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லுங்க. சூப்பரான அவரைக்காய் கூட்டும், உப்பு கண்ட ஃப்ரையும் ரெடி ஆயிடுச்சுங்க. கண்டிப்பா உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் என்னோட சேனல வந்து ஷேர் பண்ணி விட்டுடுங்க. அவரைக்காய் கூட்டு, அப்புறம் உப்பு கண்ட கபாபுக்கு அதாவது ஃப்ரை 2 சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா, ஒரு லைக் போட்டுட்டு அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுக்கோங்க. இதே மாரி வீடியோஸ் பார்க்கணும் என்னோட சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு, பெல் பட்டனையும்